ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டீ தாங்க. நல்ல ஃப்ளேவராக ஒரு மசாலா டீ நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கிளைமேட் அப்படியே டல்லாக இருக்குது. இப்போ ஒரு மசாலா டீ சாப்பிட்டா என்ன எஃபெக்டில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டீயை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா டீ செய்கிறதுக்கு பாலை ஒரு பக்கம் காய்ச்சிக்கிறோம். பால் கொஞ்சம் சூடாக இருக்கணும். இன்னொரு பக்கம் 1.5 கிளாஸ் தண்ணியை விட்டு கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, இஞ்சி ஒரு துண்டு, இது 4ம் எந்தெந்த ஸ்டெப்பில் எப்படி இடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 ஏலக்காவை நல்லா தட்டிக்கிறோம். அந்த உள்ளே இருக்க விதையை தட்டுறப்போ தான் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். 2 கிராம்பு போட்டுக்கிறோம். இது 2 பேருக்கு தேவையான அளவு இருக்குங்க. ஒரு ஆளுக்குன்னாக்கா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு அப்படி போட்டுக்கலாம். பவுட்ரு பண்ணிடக்கூடாது, இடிக்கணும். பட்டை ஒரு துண்டு போட்டு இடிச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக இஞ்சை போட்டு நல்லா தட்டி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடுறோம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து அதில் போடுறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறணும். சிம்மில் தான் வைக்கணும். ஃபுல்லில் வச்சுன்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி மட்டும் வற்றிக்கிட்டே இருக்கும். சிம்மில் வச்சோம்னா அந்த சாறு நமக்கு நல்லா இறங்கி வந்துடும். கலர் நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏலக்காய், இஞ்சி மட்டும் நம்ம போட்டிருப்போம். இதோட இது 2 ஐட்டமும் சேர்த்து செய்கிறப்போ நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டீ நல்ல திக்காக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் பாலை அப்படியே அந்த டிகாஷனில் ஊற்றிக்கிறோம். கொதிக்க விடக்கூடாதுங்க. பால் சூடாக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு, டிகாஷனும் சூடாக இருக்கும், பாலும் சூடாக இருக்கும். சிம்மிலையே தான் வச்சுருக்கேன். நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. நல்ல மசாலா ஃப்ளேவரோடு இந்த டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல ஈவினிங் டைமில் மார்னிங் 11:30 இந்த டைமுக்கு இந்த மாதிரி டீ நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள ஐட்டத்தை வச்சே தான் செஞ்சுருக்கோம். 4 ஐட்டமும் வீட்டில் இருக்கிறது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.